வெல்கம் டு தினேஷ் பாலா vlogs. ஹலோ காய்ஸ், உப்பு ஜாடி ரொம்ப நல்லா இருக்குல்ல. தேடி தேடி கோயம்புத்தூர் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தது. உள்ளூரில் கிடைக்காம அங்கே போய் நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, புளியை கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். புளி ஊறட்டும். நாம் இன்றைக்கி வத்த குழம்பும் கோஸ் பொரியலும் பீட்ரூட் பொரியலும் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எத்தனை பீட்ரூட் இருக்குது. 3 பீட்ரூட், ஆக்சுவலாக 4 பீட்ரூட் இருந்துச்சு. என்கிட்ட 2 பீட்ரூட் இருந்தது தெரியாமல் எங்கள் மாமியார் அவர்கிட்ட 2 பீட்ரூட்டை கொடுத்து விட்டு வீட்டில் 4 பீட்ரூட் கிடந்துச்சு. 2 தாங்க காலி பண்ணால், இன்னும் 2 ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. வந்த கடுப்பில் பீட்ரூட் பிரியாணி தான் நாளைக்கு பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படின்னோடனே அவர் அப்படியே பார்த்தார். என் வீட்டுக்காரர் பார்த்துட்டு, உனக்கும் சேர்த்து தானே அப்படின்னு கேட்டார். அடியாத்தி, அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமோ. நான் விளையாட்டுக்கு பேசுனதெல்லாம் நீங்கள் சீரியஸாக நம்பிட்டீங்களோ அப்படின்னு காமெடி பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்தாச்சு. சரி, மணி 12 ஆச்சேன்னு நான் அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் எங்கள் அம்மா வேறு ஃபோனை போட்டு அரை மணி நேரமாக பேசி மணி 1 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. எல்லா சமையலும் நேற்று லேட்டு. சமையல் செஞ்சு முடிக்கவே 2 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, பீட்ரூட் பொரியல் இன்னும் ரெடி ஆகலை. சரின்னு அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வத்த குழம்பு பண்ணலான்னு வத்த குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வத்த குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க. சீரகம் கருகிடக்கூடாது, வெந்தயமும் கருகிடக்கூடாது, வெங்காயமும் கருகிடக்கூடாது. எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வத்த குழம்புக்கு நம்ம சுண்டை வத்தல் இருக்குது இல்லையா, காஞ்சது, அதை எண்ணெயில் நல்லா வறுத்து அது கூட சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோடு சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு குழம்பு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து உங்களுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு குழம்போட அந்த திக்னஸ், அந்த ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.